ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். சிலர் ஜாதகத்தை பற்றி படிக்க ஆரம்பித்ததுமே நம்ப குழம்பிடுவாங்க. ஏப்பா அவ்வளோ குழப்பம் அப்படின்னம்னா, அதில் பாரு அடுத்து சனி தசை வருது, அடுத்து ராகு தசை வருது, இப்படி ஒரு செட்டு. இன்னொரு செட்டை என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக ஜாதகம் தெரியும் அப்படிங்கல அடுத்த 6க்கு அதிபதி தசை வருது, அடுத்து 8க்கு அதிபதி தசை வருது, அல்லது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசை நடக்குது. இனி அவ்வளவுதான், கடன், நோய், வழக்கு, அவமானம், தொல்லை, அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரும்ன்றாங்களே, அப்போ அது மாதிரி எதுவும் பிரச்சனை ஆயிருமா அப்படின்ற மாதிரியான மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. இது எப்படின்னா, அந்த மருத்துவம் படிக்கிறப்ப அந்த நோயை பற்றியெல்லாம் படிக்கிறப்ப எல்லாருக்கும் அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பயந்துக்கிட்டே படிப்பாங்கன்னு சொல்லுவாங்க, செகண்ட் இயர் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது அந்த பயந்துக்கிட்டே அந்த ஜாதகத்தை அணுகிறது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். ஆனால் பாருங்க, நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டதை விட ஜோதிடம் கடல் போல விரிஞ்சது. அப்போது 6ஆம் இடத்ததிபதி தசை நடக்குது, அல்லது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தின் தசை நடக்குது அப்படின்னா உடனே எல்லாத்தையும் கெடுத்துப்படும், எல்லாம் பாதிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. அது யோகமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்கிற முக்கியமான விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கிறணும். சரி, எப்படி யோகமா இருக்கும்? அதான் பிரச்சனையான ஸ்தானம்ன்றாங்கல்ல, அப்புறம் அது எப்படியா யோகமா இருக்கும் அப்படின்னம்னா அதைத்தான் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். அதாவது 6ஆம் இடம்ங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் 6ஆம் இடத்தை எடுத்துக்குவோம். 6ஆம் இடம்ங்கிறது கடன், நோய், வழக்கு, சத்ரு, ருண, ரோக, சத்ரு ஸ்தானம் இப்படின்னு விதவிதமா சொல்றோம் இல்லையா? இது முதல் படிநிலை. அதாவது இந்த இடத்துல இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. சார் 6ஆம் இடம் தான் சார் வயிறு, உடம்புல வயிறை குறிக்கக்கூடிய இடம்ங்கிறது 6ஆம் இடம் தான். 6ஆம் இடத்துல ஏதாவது ஒரு பாவ கிரகம் இருந்துச்சுன்னா பாருங்க, அவங்களுக்கு டைஜஸ்டிவ் சம்பந்தமான தொல்லைகள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அது பெரிய அளவில் இருக்காது. ஆனால் 6ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த டைஜஸ்டிவ் கோளாறு கொஞ்சம் கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ இந்த இது எப்படின்னா, இது முதல் படிநிலை. ஆனால் 6ஆம் இடம்ங்கிறது இதை மட்டும் குறிக்கலை. எது? வயிறை மட்டும் குறிக்கலை, அல்லது எதிரியை மட்டும் குறிக்கலை, ரோகத்தை மட்டும் குறிக்கலை, அப்படி இல்லை. அது வெளிநாட்டு வாழ்க்கையும் குறிக்கக்கூடியதுங்கிறது 6ஆம் இடம். இது மாதிரி 12ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தொலைதூர பிரயாணம் ஆகட்டும், அல்லது பெரும்பொருள் சம்பாதிக்கிறதுங்கிறதாகட்டும், அதாவது தன்னுடைய தகுதிக்கு மேலே வரக்கூடிய பெரிய பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது அந்த 6ஆம் இடத்துல இருந்து எடுத்துக்கணும். அப்போ 12ஆம் இடத்துல இருந்து எடுத்துக்கணும். அப்போ 12ஆம் இடம்ங்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கோம், நிறைய வீடியோவும் வந்திருக்கு. 12க்கு அதிபதி திசையை யோகத்தை செய்யும்னு. அப்போ 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திசை யோகம் செய்யுமா? நிச்சயமா செய்யும். அப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்து அடுத்து வரக்கூடிய 6க்கு அதிபதி தசை, 12க்கு அதிபதி தசை, 8க்கு அதிபதி வரட்டேன், வந்தத்தையும் பார்த்துக்கிருவேன், அதை என்ன செஞ்சு விட ஒன்றும் செய்யாது. சரியா? அதாவது இந்த திசைகள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய திசைகளாக இருந்தால் கூட அது இப்போ இருக்கிற பொசிஷன்ல இருந்து ஒரு 20% இருந்து ஒரு 60% வரைக்கும் கஷ்டப்படுத்தலாம் சார். அதுக்கு மேலே என்ன சார் செஞ்சிடும், என்ன உசுரா போயிடும்? அதெல்லாம் ஒன்றும் போகாது. மாரகாதிபதி வந்தால் தானே உயிர் போகும், மறைவு ஸ்தானத்தில் உசுரெல்லாம் போகாது. அப்போ அந்த வகையில் இந்த மறைவு ஸ்தானாதிபதி திசை அப்படிங்கிறத முதல்ல எதிர்கொள்றதுக்கு என்ன வேணும்? மனசுல தைரியம் வேணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, நம்ம ஒரு ஜாதகத்தை இதுக்கு எடுத்துக்காட்டா வச்சே பார்க்கலாமே. இப்ப ஸ்கிரீன்ல வர்ற ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. 1972 ஜூலை மாசம் 4ஆம் தேதி 10:35 PM, பிறந்தது திண்டுக்கல்னே வச்சுக்கிருவோமே. லக்னம் கும்ப லக்னம், ராசி மீன ராசி, ஜென்ம நட்சத்திரமா வந்திருக்கிறது ரேவதி நட்சத்திரம், 4வது பாதம். ஓகே, இந்த பாயிண்ட் ஓகே. இப்ப பாருங்க, இதுல புதன் தசை ஒரு 4 வருஷம் நடந்தது. அதுக்கப்புறம் கேது தசை ஒரு 6 வருஷம், 7 வருஷம் நடந்தது. 11 வயசு ஆயிடுது. அதுக்கப்புறம் சுக்கிர தசை ஆரம்பிக்குது. சரியா? இந்த 11 வயசுக்கு அப்புறம் 31 வயசு வரைக்கும் சுக்கிர தசை இந்த ஜாதகம் இருக்கு. இப்போ இந்த சுக்கிரன்ல பிடிப்போம். எப்படின்னா, லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். சரி, ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். அது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ சுக்கிர திசை யோக திசை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் பாருங்க, அந்த சுக்கிரன் லக்னாதிபதியோட வேற சேர்ந்திருக்காரு. அப்போ அது இன்னமும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வாகன ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல உட்காந்தா 4ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறது. வாகனநாத 4 வந்திட ஆட்சி உச்சம், ஆகவே கேந்திர ஓணம், ஆயினால் கீர்த்திமானாய், தேகமாய் கட்டில் மெத்தை, சைத்தரம் நல்ல வீடும், பாகமாய் ஆயுள் தீர்க்கம், வாகனம் வரிசை சுத்தம்ன்ற நிறைய ஜோதிட கிரந்தங்கள் நிறைய பாட்டு சொல்லுது 4ஆம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு.
அப்போ 4ஆம் இடத்துல 4ஆம் இடத்த அதிபதி உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது அதுலேயும் குறிப்பாக சுக்கிரனே வேற உட்கார்ந்துருக்கிறாரு. சுக்கிரன் தான் வாகனத்தின் யோகி மேவும் ஜென்மாதியை கூடில் வெறும் ஜஞ்சாரியான்றான். இங்கே அப்படித்தான் கூடி உட்காந்துருக்காரு. இருந்தாலும் இவருக்கு வந்து 4க்கு அதிபதி வலுவா நிற்கிறாரு, கூட லக்னாதிபதி நிற்கிறாரு. அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோகமான அமைப்பு தான் இதில் சொல்லுது. சரி, அப்போ இந்த சுக்கிர தசை யோக தசை தானே அப்படின்னா யோக தசை தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பாருங்க, அந்த சுக்கிரன் வக்கிரமாயிட்டார். சரியா? இப்போ இந்த வக்கிரம் பெற்ற சுக்கிரன் என்ன செய்ய போறார், அதான் அடுத்த கேள்வி. அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பேசாம விட்டுட்டார். ஆனா செகண்ட் ஹாஃப்னு வருது பார்த்தீங்களா, அந்த செகண்ட் ஹாஃப் வரையில இந்த சுக்கிரன் இந்த ஜாதகரை வெளிநாட்டுக்கு கடத்தி விட்டுருச்சு. எப்படி வெளிநாட்டுக்கு கடத்துச்சு அப்படின்னா, இப்போ பாருங்க அந்த ஜாதகத்தை மறுபடியும் பாருங்க. லக்னத்துக்கு 9ஆம் பாவாதிபதி யாரு? சுக்கிரன். 9ஆம் இடம்ங்கிறது எது? 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம், பூர்வ புண்ணியஸ்தானம், பாவத்தில். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அந்த ஸ்தானாதிபதி 4ல் ஆட்சியானா இருப்பிடத்தை விட்டு மாறவே கூடாது. அவர் எங்கே இருக்காரோ அங்கேயே நிலையாக உட்காந்துடணும். ஆனால் அந்த சுக்கிர தசையில் மிடில் வரையில அவர், அதாவது 50% முடியலை, அவர் வெளிநாட்டு கிளப்பி விட்டுச்சு. என்ன காரணம்? அவர் வக்கிரமாக இருக்கார். அப்போ பூர்வத்தில் இருக்க விடாது, கிளப்பிடணும். அப்போ படிப்பு போக்குவரத்துக்காக இருந்தாரே தவிர மற்றபடி வெளியே கிளப்பி விட்டாச்சு. எது? சுக்கிரன்லேயே கிளப்பி விட்டாச்சு. சுக்கிரன் போனதுக்கப்புறம் அடுத்து என்ன ஆகுது? சூரிய தசை. ரைட்டா? இந்த சூரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5வது வீட்டில் உட்காந்துருக்கார். அப்போ சுக்கிரனில் ஒரு வெளிநாட்டில் இருந்துட்டு சூரியனில் திருப்பி வந்துடணும். 7ஆம் இடத்த அதிபதி தசை சார், அதனால திருப்பி வந்துடணும், எங்கள் பூர்வீகத்தை நோக்கி வந்துடணும். அப்போ பூர்வீகத்தை வந்துட்டாரான்னா வரல. ஏப்பா வரல? அப்போ 5ல் சூரியன் இருந்து வெளிநாட்டு வாழ்க்கையை விட்டுட்டு வரலையா அப்படின்னாக்கும் வரல. ஏன் வரல? அவருக்கு வீடு கொடுத்த புதன் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு சார். அதே மாதிரி சூரியனுக்கு நட்சத்திர சாரம் திருவாதிரை காலில் உட்காந்துருக்கு. திருவாதிரை யாரு? ராகு. ராகு எங்கே உட்காந்துருக்காரு? லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். அப்போ சூரிய தசையிலையும் இந்த ஜாதகர் வெளிநாட்டு பிரயாணத்தில் தான் இருந்தாகணும், அல்லது வெளிநாட்டு வாழ்க்கையில் தான் இருந்தாகணும். அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். 2 பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சா? அப்போ பாருங்க, சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில நிற்கிறார். அங்கே இடமாற்றமே தேவையில்லை, அவர் வக்ரமானனால இடமாற்றம் வருது. அடுத்து வர்ற சூரிய தசை 5ஆம் இடத்தை கையை காமிக்கிறாரு. அப்போ பூர்வீகத்தை விட்டு இடம் மாறக்கூடாது. ஆனால் மாற வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து அதனுடைய வீடு கொடுத்த புதனும் நட்சத்திர சாரம் கொடுத்த ராகுவும் அதை தெளிவாகவே காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து சந்திர தசை, இதுக்கு விளக்கமே தேவையில்லை. எது? 6ஆம் இடத்த அதிபதி அவர் போய் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 2ஆம் இடமும் 6ஆம் இடமும் கனெக்ட் ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வெளிநாட்டு வருமானம் ஏதாவது ஒரு விதத்தில் வரும். அதே மாதிரி இடமாற்றம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்போ இடம் மாறிடுறாங்க. செவ்வாயும் அந்த செவ்வாய்ங்கிற சந்திரன் வந்து 6க்கு அதிபதி 2ஆம் பாவத்தில் போய் உட்கார்றார். அப்போ ஃபாரின் இன்கம். அப்போ சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசையிலையும் இந்த ஜாதகர் வெளிநாட்டு வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுவார்ன்ற மாதிரியான அமைப்பு. அதை அடுத்து வர்றதுங்கிறது சந்திர தசையை விட்டுருங்க சார். அதுக்கப்புறம் வர்றது செவ்வாய் தசை வருதா? ஆமாம், சந்திர தசைக்கு அடுத்து செவ்வாய் தசை வந்துடும். இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா 3ஆம் இடத்த அதிபதி 10ஆம் இடத்த அதிபதி அவர் போய் 6ஆம் இடத்துலையே நீசமாகிறார். சார் 6ஆம் இடத்துலையே நீசமாகிறாருன்னா என்ன அர்த்தம்? 6ஆம் இடம்ங்கிறது வந்து உத்தியோகஸ்தானம். அவர் வந்து அங்கே நீசமாகிறதுனால அவர் வேலை பார்க்குற இடம் மாறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் வந்து இடம் மாறுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வெளிநாட்டில் தான் இருந்தாகணும். ஏன்னா செவ்வாய் அந்த 6ஆம் இடத்தையும் கையை காமிக்கிறார். அப்போ பாருங்க, இவருக்கு வந்து சூரியன் தசை நடந்ததும் அந்த 6, 12 கையை காமிக்கிறார். சுக்கிரன் தசையை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னாக்க அவர் வந்து வக்கிரமாயிருக்கிறார், 6ஆம் இடத்தை கையை காமிக்கிறார். ஏன்னா செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறார், அவரும் 6ஆம் இடத்தை கையை காமிக்கிறார். அப்போ இங்கே 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட சுக்கிர திசை, 6ஆம் இடம் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட சூரிய திசை, அதே மாதிரி 6ஆம் இடத்ததிபதியான சந்திரனுடைய திசை, அதுவும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனுடைய காலிலேயே உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திர திசை, அதுக்கப்புறம் செவ்வாய் 6ஆம் இடத்திலேயே நீசம் பெற்ற நிலையில நிற்கிறார் அந்த திசை, இதுக்கப்புறம் ராகு தசை ஒரு 18 வருஷம் சார். அந்த 18 வருஷமும் 12ஆம் இடத்தையும் கையை காமிக்கிறார். சரியா போச்சா? அப்போ 18 வருஷ ராகு தசைக்கு அப்புறம் வரக்கூடியது குரு தசை. அந்த குரு தான் லாபஸ்தானத்தில் ஆட்சியாகி நிற்கிறார் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டுக்கு வருது. அப்போ இது 6, 8, 12க்கு வரல குரு அப்படின்னு என்ன சொல்லலாம். ஆனாலும் குரு வக்ரம், பட் கேது சாரம் வாங்கியிருக்கார், அவரும் 6ஆம் இடத்தை தான் கையை காமிக்கிறார். ஸோ வக்கர குருங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை. என்ன காரணம்னா கேது சாரம் வாங்கியிருக்கிறதுங்கிறதுனால. பட் கேதுவும் 6ஆம் இடத்தை தான் கையை காமிக்கிறார் இல்லையா? அப்போ இவருக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுக்கிர தசையில் ஒரு 10 வருஷம் எடுத்துக்கங்க போதும். அடுத்து சூரிய தசை ஒரு 6 வருஷம், சந்திர தசை 10 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம், ராகு 18, குரு 16.
கிட்டத்தட்ட 67 வருடத்துக்கு, இவருக்கு வயசு இல்லை சார், 67 வருஷத்துக்கு இவருக்கு என்ன தசை நடக்குது? 6, 8, 12 அதிபதிகள், அது தொடர்பான திசைகள், அந்த ஸ்தானாதிபதி திசைகள் அல்லது நட்சத்திர சாரம் கொடுத்து அங்கே போய் உட்காந்துருக்கான். இப்படி ஏதாவது ஒரு பஞ்சாயத்தில் 6, 8, 12 தொடர்பான திசைகளே தொடர்ந்து நடந்துட்டு வருது. அப்போ இந்த ஜாதருடைய வாழ்க்கை என்னத்தை சொல்றது, ஒன்னத்துக்கு ஆகாது, குப்பையா போயிடும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறதா? இல்லை. சுக்கிர தசையில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வெளிநாடு கிளம்பி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதும் வெளிநாடு கிளம்பி போனது. அவர் தொடர்ந்து வெளிநாட்டிலேயே தான் இருப்பார், இன்னைக்கு வரைக்கும் இருக்கார், இனிமேலாம் அவர் வெளியிலே தான் இருந்தாகணுங்கிற மாதிரியான அமைப்பு தான். ஸோ அந்த வகையில் இவர் பாருங்க, இப்போ என்ன தசை நடக்குதுன்னு பாருங்க, செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்குது. 6ஆம் பாவத்தில் நீசம் பெற்ற செவ்வாயினுடைய திசை இல்லையா? அப்போ இந்த செவ்வாய் தசையில் இவர் வெளிநாட்டில் தான் இருந்தாகணுங்கிற மாதிரியான பாயிண்ட் தான் வந்துருது. செவ்வாய் தசை முடிஞ்சதுக்கப்புறம் வர்றதுங்கிறது ராகு தசை வருது. ராகு தசை 18 வருஷம், 2044 வரைக்கும் ஓடிடும். அப்போ 2044 வரைக்கும் ராகு தசை ஓடுது அப்படின்னா இவருக்கு வயசு என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. 2044 72ல் பிறந்தவர் தானே, கிட்டத்தட்ட 72 வயசு வரைக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபர்மேஷனை கொடுத்துருது. அப்புறம் அதுக்கப்புறம் இவர் இங்கே வந்தால் என்ன, வராட்டினா என்ன, இங்கே யார் இருகரம் நீட்டி வரவேற்கிறா, ஏர்போர்ட்டில் நின்றுக்கிட்டு ஒன்றும் கிடையாது, அதுக்குள்ளே எல்லா சொந்த பந்தமும் மாறி போயிருக்கும். அப்போ பாருங்க, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மறைவு ஸ்தானாதிபதிகளுடைய திசை இவரை கொண்டு போய் வெளிநாட்டில் உட்கார வச்சு, படிக்க வச்சு, வேலை வாங்கி கொடுத்து, கல்யாணம் பண்ணி வச்சு, சொத்து சுகம் வாங்கி கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, அந்த பிள்ளைகளுக்கான கல்வியை கொடுத்து, அவங்கள செட்டில் பண்ணி, சார் இத்தனையும் கொடுக்குது சார். வேற என்ன சார் வேணும்? இதில் என்ன அதை நான் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது அப்படின்னா, அந்த 6ஆம் இடத்ததிபதியும் 12ஆம் இடத்ததிபதியும் நல்ல விதமாக உட்கார்ந்துருந்தாங்கன்னா அது மட்டும் போதும், அது தொடர்பான திசைகள் எல்லாமே யோகத்தை செய்யும். அப்போ அடுத்து எனக்கு 6க்கு அதிபதி தசை வருது, அடுத்து எனக்கு 10க்கு அதிபதி தசை வருது, 8க்கு அதிபதி தசை வருதுன்னு போட்டு மனசை உருட்ட வேண்டியதில்லை. எந்த தசை வேணாலும் வரட்டும்யா, பார்த்துக்குருவோம்யா அப்படின்ற மாதிரியான தைரியம் இருந்தால் போகிறோம். அதே சமயத்தில் இந்த 12ஆம் இடத்ததிபதி தசையோ 8ஆம் இடத்ததிபதி தசையோ எல்லாத்துக்கும் கெடுக்கிறது இல்லை சார். அந்த திசைகள் மறைவு ஸ்தானாதிபதிகள் திசைகள் கெடுக்காது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் எதுக்காக இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த உதாரண ஜாதகங்கள் இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க சார். இவங்க ஜெயிச்சது ஏன் நம்ம ஜாதகத்தில் ஜெயிக்க முடியாது? அதனால தாராளமாக ஜெயிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்போ 8க்கு அதிபதி தசை வரதா, வரட்டும்யா, மோதித்தான் பார்ப்போம், ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அதையும் தான் பிடிப்போம், என்னதான் சொல்லுதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான துணிவில் இறங்கினோம்னா ஜெயிச்சுட்டு வந்துடலாம். அதை விட்டுட்டு அச்சச்சோ எனக்கு அடுத்து 12க்கு அதிபதி தசை வருதாம்யா அப்படின்ற மாதிரி உட்காந்தோம்னா, நம்ம சைக்கலாஜிக்கலாக உட்காந்தோம்னா ரொம்ப மேலும் உட்காந்துருவோம், ஒன்றும் உட்கார வேண்டியதில்லை. 6, 8, 12க்கு அதிபதிகளினுடைய திசை வெற்றியை கொடுப்பதும் உண்டு. அதில் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. இது ரேரான எக்ஸாம்பிள் கிடையாது, இது நிறைய பேர்த்துடைய ஜாதகத்தில் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் இந்த சக்ஸஸை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்குறோம். ஏன்னா அடுத்து படிக்கிறவங்களுக்கு ஒரு மன தைரியம் வரும், ஒருவேளை நெசமாத்தியான்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு நண்பர் தான் கொடுத்துருந்தாரு கமெண்ட்டில், அதெல்லாம் சரி நீங்கள் ஆப்போசிட்டாக சொல்கிற மாதிரியே இருக்குது, நான் ஆப்போசிட்டாக சொல்லி அதுக்கு எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்கோம். இப்போ நான் காமிக்கிற ஜாதகம் எல்லாமே லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். ஒரு சில ஜாதகங்கள் ரொம்ப பழைய ஜாதகத்தை எடுத்து காமிக்கிறியா ஐயா அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அது ஜெயிச்சிருக்காங்கல்ல, ஜெயிச்சதை தானே எடுத்து காமிக்கிறான், அது கண் கூட பார்த்துருக்கோம் அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டாங்களா இல்லையாங்கிறது. ஸோ அந்த ஜாதகங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு, அதனால இது சக்ஸஸ் ஆகும் நம்ம ஜாதகமும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தால் போதுமானதுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் எடுத்துக்காட்டாக காமிச்சது. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிழைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.